அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் 98 ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் முக்கியமான தேதிகள் நான் இப்போது சொல்கிறேன். முதலாவதாக தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படும் நாள் 10/1/2025. வேட்புமனு தாக்கல் துவங்கும் நாள் அதே 10/1/2025. வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் 17/1/2025. வேட்புமனு பரிசீலனை 18/1/2025 அன்று நடத்தப்படும். வேட்புமனு விலகல் அறிவிப்பு வழங்க கடைசி நாள் 20/1/2025. வாக்குப்பதிவு நாள் 5/2/2025. வாக்கு எண்ணிக்கை 8/2/2025. முதலாவதாக வேட்புமனு தாக்கல் 10/1/2025 17/1/2025 வரைக்கும் நம்ம தேர்தல் நடத்தும் அதிகாரியான நம்ம மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் 11 மணி காலையில் 11 மணி முதல் மாலை 3 மணி வரை அரசாங்க விடுமுறை தவிர மற்ற நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். சார், கடந்த இடைத்தேர்தல் போது வாக்காளர்கள்லாம் பட்டியலில் அடைச்சி வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் நிறைய புகார்கள் வந்துச்சு. இப்போ அதை தடுக்கிறதுக்கு இந்த முறை ஏதாவது நம்ம ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோமா? வாக்காளர் பட்டியல் வச்சு அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இல்லை, ஏதாவது புகார்கள் வரும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் ஏதாவது இருந்தால் போலீஸ் அதே போல் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பாக வேற பக்கத்து மாநிலங்களுக்கு ஏதாவது வராங்களா? இல்லை, சிஏபிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் தேவை நம்ம கொடுத்துருவோம். அதே போல் எத்தனை வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்றது ஜோனல் ஆஃபீஸர்ஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டும் நம்ம அனுப்புவோம். அதன் அடிப்படையில் நமக்கு அலாட்மெண்ட்டு கொடுப்பாங்க. போன பை எலெக்ஷனில் 5 சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் டிப்ளாய் பண்ணாங்க. இந்த வருஷம் நாங்கள் ரிக்குவயர்மெண்ட் அனுப்புகிறோம். அந்த அலாட்மெண்ட்டு இனிமேல் தான் வரும். இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு. ஸோ இல்லை, இங்கே பரிந்துரை ஒன்றும் அனுப்பல. இல்லை, இது நம்ம பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் ஆகட்டும், போன பை எலெக்ஷனில் கூட இந்த புகார் வந்திருக்கும். அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கும் இந்த விதிமுறைகள் தெரியும். ஸோ எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.